ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக் டாக்ஸ். இன்றைக்கி நம்ம பங்களா சீரிஸோட அடுத்த பாகத்தை பார்க்கலாம். டாக்டர் வர்மாவுடன் முதல் தடவை அவள் உறவு கொண்டபோது இது போன்ற வலி எதுவும் இல்லை. ஆனால் இப்போது தன் ஓவியத்தை பெற வந்தவனுக்கு தன் உடலை கொடுத்தது போதுதான் இந்த வலியும் எரிச்சலும் வந்திருக்கிறது. டாக்டர் ஃபர்குசன் தன் இருப்பிடத்தில் இருந்து என்ன நடக்கிறது என்பதை பார்த்து கொண்டிருந்தான். அவளுக்கு அந்த சக்தி இருந்தது. தன்னை யார் என்று கண்டுபிடிக்க முயற்சி செய்யும் நபர்களை கொன்று விடுவது தான் இவன் பழக்கம். கடந்த பல வருடங்களாக இவன் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறான். மனசாட்சி இல்லாத மனிதனாகவே இருந்தான் அவன். தன்னுடைய பைசாச சக்திகளை மற்றவர்கள் தெரிந்து கொண்டால் அவனால் இங்கே இருக்க முடியாது. அதனால் அவன் செல்லும் இடங்களில் எல்லாம் மிகவும் ஜாக்கிரதையாகவே நடந்து கொண்டான். தெரீசா இப்போது உயிரோடு இருப்பது தனக்கு ஏதாவது ஒரு வகையில் ஆபத்து தரும். ஏனெனில் அவளது ரத்தம் மனித ரத்தம் அல்ல. தன் ரத்தத்தில்தான் அவளின் உடன் கலந்திருக்க வேண்டும். இதனால் அவன் இப்பொழுது ஒரு முடிவுக்கு வர வேண்டியதாயிற்று. தெரீசா தன் வீட்டில் குளிக்கப் போனாள். குழாயை திறந்தபோது சூடான தண்ணீர் வந்தது. எப்படி இது என்று அவள் உயரே ஷவர் குழாயை பார்த்தபோது அதிலிருந்து சுடு தண்ணீர் கொட்டியது. ஐயோ என்று கத்திக்கொண்டே அவள் கதவருகே ஓட முயற்சித்த போது அவளது கண்களின் பார்வை இல்லை. கதவை நெருங்கி திறக்க முயற்சித்த போது அது முடியவில்லை. ஷவரில் இருந்த சுடு தண்ணீர் கொட்டி கொண்டே இருந்தன. சப்தம் கேட்டு தெரீசாவின் தாயார் கதவருகே வந்து சப்தம் போட்டபோது தெரீசாவிலிருந்து சப்தம் எதுவும் வரவில்லை. அதனால் வேகமாக போய் தன் கணவனை அழைத்து கொண்டு வந்தாள். அவளும் மகளை பலமான குரலில் அழைத்தார். கதவை நெட்டி தள்ளி திறந்தபோது அவள் பயந்து அலறினார். தன் மகள் தெரேசா உடம்பில் ஒரு துணி இல்லாமல் வெந்து மடிந்திருப்பதை கண்டார். டாக்டர் ஃபர்குசனின் வழக்கம் போல கல்லூரியில் மதிப்பு இருந்தது. அவன் சொல்லிக் கொடுத்த பாணி எல்லோருக்கும் மிகவும் பிடித்திருந்தது. மாணவ மாணவிகள் கேள்விகளுக்கு தகுந்த விடை பெற்று மகிழ்ந்தார்கள். ஆனால் மற்ற ஆசிரியர்கள் டாக்டர் ஃபர்குசனை வெறுக்கத் தொடங்கினார்கள். ஒரு நாள் மற்ற ஆசிரியர்கள் தங்கள் அறையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். ஜோன்ஸ் எனும் ஆசிரியர் சொன்னார், டாக்டர் ஃபர்குசன் மீது எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. என்ன சந்தேகம்? ரவீந்திரன் எனும் பெயருடைய ஆசிரியர் கேட்டார். இவர் ஒரு கணக்காசிரியர் என்றாலும் எல்லா பாடங்களையும் போதித்து வல்லமை படைத்தவர். யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் இவருக்கு தெரியும். அதாவது ஒரு மாந்திரீகம் படித்தவர். இந்த உலகத்தில் பைசார சக்திகளை நிறைய இருப்பதும் அவருக்கு தெரியும். அவை பல உருவத்தில் வந்து மனிதர்களை சோதிக்கின்றன என்பதை அவர் அறிவார். டாக்டர் ஃபர்குசனை பற்றி சந்தேகம் வந்த நாளிலிருந்து இதுவரை அவன் என்னென்ன காரியங்களில் ஈடுபடுகிறான் என்பதை அவனுக்கு அறியாமலே டாக்டர் ரவீந்திரன் கவனித்துக் கொண்டிருந்தார். டாக்டர் ஃபர்குசன் கல்லூரிக்கு வந்த போதிலிருந்து அவனை பற்றி தான் எல்லாருமே பேசுகிறார்கள். ஆனால் என்னை ஆச்சரியப்பட வைக்கும் நிகழ்ச்சி ஒன்றிருக்கிறது என்றார் ஜேம்ஸ் என் பேராசிரியர். ஜேம்ஸ் மிகவும் நேர்மையானவர். எளிதில் யாரையும் குறை சொல்ல மாட்டார். அதனால் அவர் என்ன சொல்கிறார் என்பதை கேட்க மற்றவர்கள் ஆவலாக இருந்தனர். சார், என்ன விஷயம்? ரவீந்திரன் கேட்டார். இங்கிலாந்தில் எத்தனையோ வருடங்களுக்கு முன்பு ஆங்கிலோ சாக்சன் யுத்தம் நடந்ததல்லவா? அதை டாக்டர் மாணவர்களுக்கு விளக்கும்போது நேரில் பார்த்த ஒரு பொருள் சொன்னார். இது வியப்பென இருக்கிறது. அவர் விவரிக்கும் போது அவரது கண்களை பார்த்தால் அவை சிவந்த நிறமாக காணப்படும். அதாவது யுத்த காட்சிகளை நேரில் பார்த்து கொண்டிருப்பது போல. நீங்கள் சொல்வதை பார்த்தால் டாக்டர் ஃபர்குசன் அந்த காலத்தில் வாழ்ந்தவர் என்று சொல்ல வருகிறீர்களா என்று ரவிச்சந்திரன் கேட்டான். இப்படி கேட்டால் நான் எப்படி பதில் சொல்வது? நேரில் பார்த்தவர்களால் தான் இப்படி வர்ணனை செய்ய முடியும் என்றார் ஜேம்ஸ். அந்த அறையிலிருந்து 4 பேரும் இதை கேட்டு குழம்பினார்கள். இந்த கும்பலில் இதுவரை பேசாத ஒருவரும் இருந்தார். அவர் பெயர் அலெக்சாண்டர். அவர் பேசாமல் இருந்ததுக்கு காரணம் அவருக்கு ஒரு அனுபவம் உண்டாகிற்று. ஒரு நாள் ஃபர்குசன் குவார்ட்டர்ஸ் அருகே வந்தபோது இவருடைய மோட்டார் சைக்கிள் ரிப்பேர் ஆகிவிட்டது. என்னென்னவோ முயற்சித்தும் சைக்கிளை ரிப்பேர் செய்ய முடியவில்லை. ஆனால் டாக்டர் ஃபர்குசன் போய் பார்க்கலாம் என்று அங்கே போனார். அதே சமயம் வியப்படையும் வண்ணம் டாக்டர் ஃபர்குசன் ஜன்னல் அருகில் நின்று கொண்டிருந்தான். வெளியில் வருவான் என்று பார்த்தபோது வரவில்லை. அதனால் அலெக்சாண்டர் வீட்டை சுற்றி பார்த்தவாறு வந்தார். எங்கே போயிருக்கக்கூடும் இந்த டாக்டர் என்கிற ஆச்சரியம் அவருக்கு. அதனால் மூடியிருந்த வீட்டின் முன் நின்று காலிங் பில்லை அடித்தார் ஆசிரியர். சட்டென்று கதவை திறந்தான் ஃபர்குசன். ஹலோ அலெக்ஸ், வாருங்கள் என்று சொல்ல ஆசிரியரும் உள்ளே நுழைந்தார். அலெக்சாண்டருக்கு இப்பொழுது மனதில் ஒரு சந்தேகம். ஜன்னலுக்கு வெளியில் நின்று கொண்டிருந்த ஆள் எப்படி உள்ளே போனான்? ஒரு பூனை கூட அந்த ஜன்னலுக்குள் புகுந்து போக முடியாது. கதவு மூடி இருக்கிறது. நீங்கள் எப்படி உள்ளே போனீர்கள் என்று கேட்கவா முடியும்? அன்றிலிருந்து இன்று வரை யாரும் அறியா வண்ணம் இவர் டாக்டர் ஃபர்குசனை கவனித்துக் கொண்டு தான் இருந்தார். இன்னொரு நாள் அலெக்சாண்டர் காலையில் சர்ச்சுக்கு போய் திரும்பி வந்தபோது டாக்டர் ஃபர்குசன் வீட்டில் ஒரு காபியை சாப்பிடுவோமே என்று காலிங் வில்லை அடித்தார். திறந்தது டாக்டர் முகச்சவரம் செய்து கொண்டிருந்தார். வாருங்கள், உங்களை பற்றித்தான் நினைத்து கொண்டிருந்தேன் என்றான். அலெக்சாண்டர் உள்ளே வந்து அமர டாக்டரின் நிறுத்திய முகச்சவரத்தை தொடர்ந்தான். அதற்குள் ஒரு சிகரெட்டை பிடிக்கலாம் என்று நினைத்த அலெக்சாண்டர் கண்ணாடியின் அருகே இருந்த டீப்பாயின் மீது இருந்த நெருப்பு பெட்டியை எடுக்கப் போனார். கண்ணாடியின் பக்கம் லேசாக முகத்தை திருப்பிய போது அதில் ஃபர்குசன் முகம் எதுவும் தெரியவில்லை.
தன்னிலே அறியாமல் லேசாக ஒரு சப்தத்தை கிளப்பினார் அலெக்ஸ். வீட்டிற்கு வந்தபோது அவருக்கு அதிர்ச்சி அடங்கவே இல்லை. ரவீந்திரனின் குரல் கேட்டது. என்ன சார், நீங்கள் மட்டும் இப்படி பேசாமல் இருக்கிறீர்கள்? அப்போதுதான் தன் மனதில் இருப்பதை சொல்ல வேண்டும் என்கிற எண்ணம் வந்தது அலெக்சாண்டருக்கு. இத்தோட இந்த 23வது பாகம் முடியுது. மீண்டும் நாளைக்கு அடுத்த பாகத்தை பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.